இன்னைக்கு 10th மேக்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உறவுகளும் சார்புகளும் பார்த்துட்டு இருக்கோம். அதுல லாஸ்ட் டாபிக் 1.5 எக்ஸசைஸோடைய டாபிக் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், சார்புகளின் சேர்ப்பு அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லெசன் உள்ள வந்துடலாம். ஸோ இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படிச்சிருக்கிற ஒரு டாபிக். ஓகேவா? வண்ணங்களின் மாயாஜாலம். நம்ம எல்லாருமே வானவில் ரெயின்போஸ் வந்து பார்த்திருப்போம். இந்த ரெயின்போஸ் எதனால வந்து உருவாகிறது அப்படிங்கிறது நீங்க 10th சயின்ஸ்ல வந்து ஒளிச்சிதறல் அப்படிங்கிற கான்செப்ட் செகண்ட் லெசன் ஆப்டிக்ஸ்ல படிப்பீங்க. சோ இந்த வானவில்லின் ஒளிச்சிதறல் மூலம் உருவாகும் ஒரு பிம்பம் தான் வானவில். இதில் கண்ணை கவரும் 7 நிறங்கள் வெளிப்படுகின்றன. பொதுவாக காலை மாலையில் தோன்றுகிறது. சூரியனுக்கு எதிர் திசையில் தோன்றும். இதற்கு மழை மட்டும் காரணம் இல்லை. பனிமூட்டம், காற்றில் மிதக்கும் கண்ணுக்கு புலப்படாத தூசுகள், காற்றில் நிறைந்திருக்கும் நீர்த்துளிகளும் காரணமாகும். மழை காலத்தில் மேகங்களில் உள்ள நீர்த்துளிகளில் சூரிய ஒளி ஊடுருவும். அந்த ஒளியானது சிதறலடைந்து நீர்த்துளிகளின் பிம்பமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. நீங்க ஆப்டிக்ஸ் லெசன்ல இந்த கான்செப்ட் படிச்சிருக்கலாம் ஆல்ரெடி செகண்ட் லெசன்ல. இந்த ஒளிச்சிதறல் எதனால உருவாகிறது, ஒளி எதிரொலிப்பு எதனால நடக்கின்றது, ஒரே மீடியம்ல இருந்தா ஒளிச்சு எதிரொலிப்பானது நடைபெறாது. வேற வேற மீடியமுக்கு இங்கேயே பார்த்து காலத்துல மேகங்களில் உள்ள நீர்த்துளிகளில் பட்டு சூரிய ஒளி ஊடுருவும் போதுதான் இந்த வானவில் வந்து உருவாகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த வாட்டர் வேற மீடியம்க்கு மாறுது இல்லையா? சோ மீடியம் சேஞ்ச் ஆகும் போதுதான் இந்த ஒளிச்சிதறல் வந்து நடந்து உங்களுக்கு உருவாகிறது, வானவில் உருவாகிறது அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கான இன்ஃபர்மேஷன். ஓகேவா? சோ நம்ம லெசன் உள்ள போயிடலாமா? ஓகே. சோ இது நமக்கு லாஸ்ட் எக்ஸசைஸ் 1.5 வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ் இந்த லெசன்ல. சோ இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியும் இன்னைக்கு கிளாஸ். நாளைக்கு நெக்ஸ்ட் 2 கிளாஸ்ல நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஓவர். சோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயரோடைய இன்ட்ரோடக்ஷன் செட்னா என்னன்னு பார்த்தோம். அதுல இருந்து ஆர்டர்ட் பேர்ஸ் எப்படி வந்து கணங்களை வந்து சேர்த்து எழுதுவது, எப்படி ஆர்டர்ட் பேர்ஸும் கார்டீசியன் ப்ராடக்டும் பார்த்தோம். அதிலிருந்து உறவுகள் ரிலேஷன்ஸ் எப்படி உருவாகுது, ரெண்டு ரிலேஷன்ஸ் வந்து ரெண்டு செட்டை சேர்ந்தது நான் எம்டி செட்ஸ்ல இருந்து தான் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது உருவாகுது. சார்புகள் ரிலேஷன்ஸை உறவுகளை சார்ந்து சார்புகள் உருவாகிறது. அந்த சார்புகள்ல வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், சார்புகளின் வகைகள், சார்புகளின் சிறப்பியல்புகள், ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ சார்புகள் வந்து நம்ம ரெண்டு செட் வச்சுதான், அதாவது 2 செட்ஸ் வச்சுதான், டொமைன் அண்ட் கோடொமைன் வச்சுதான் சார்புகள் வந்து எப்படி உருவாகிறது, அந்த ரெண்டு செட்டுக்கு நடுவுல ஃபங்க்ஷன்ங்கிறது எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து 3 செட் வருவாங்க இங்க. சார்புகளின் சேர்ப்புல 3 பேர் வருவாங்க இங்க. ஓகேவா? சோ இந்த நடுவுல இருக்கிறவங்க வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் எப்படி ரிலேட்டிவ்ல மாறுறாங்க, ரிலேஷன்ல வந்து சார்ந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்மளுடைய கார் இருக்கு இல்லையா? கார்ல கியர் இருக்கும். எல்லா கார்லயுமே வந்து கியர் இருக்கும். அதே மாதிரி வந்து பெட்ரோல் ரெண்டுமே வந்து எல்லா கார்லயும் பிரேக்கு, ஆக்சிலேட்டர், இது பெட்ரோல் இல்லாம வண்டி போகாது. இப்ப வேணா உங்களுக்கு வந்து சார்ஜபிள் கார் எல்லாம் வந்துருச்சு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெட்ரோல் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெட்ரோலையும் வேக கட்டுப்பாட்டு கருவியையும் ரெண்டையுமே சார்ந்துதான் இந்த கார் ஆனது ஓடுது. வேக கட்டுப்பாட்டு கருவி மட்டும் இருக்கு, ஆனா பெட்ரோல் இல்ல. பெட்ரோலுங்கிறது அதுக்கு ஒரு ஃபுட்டு. பட் பெட்ரோல் மட்டும் இருந்தா கார் தன்னால மூவ் ஆகுமா? கிடையாது. நம்ம அந்த வேகத்தை வந்து அதற்கு கொடுக்கும் போதுதான் அந்த கார் ஆனது மூவ் ஆகும். சோ அப்ப அந்த கார் எது ரெண்டையும் சார்ந்திருக்கு? வேக கட்டுப்பாட்டு கருவியும் தேவை. இந்த கார் எது ரெண்ட சார்ந்திருக்கு? காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ங்கிறது பெட்ரோலையும் சார்ந்திருக்கிறது, வேகத்தையும் சார்ந்திருக்கிறது. இது ரெண்டுமே சரியான அளவுல போனாதான் இந்த கார் வந்து கரெக்டான ஒரு மூமெண்ட்டுக்கு போகும் இல்லையா? சோ அப்ப இங்க என்னாச்சு? ரெண்டு ஃபங்க்ஷனையுமே இந்த நடுவுல இருக்கக்கூடிய காரானது சார்ந்திருக்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட், இப்ப நம்ம எல்லாருமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறோம்.
நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, நமக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. அதுல ஒரு ஹால் டிக்கெட் நம்பர் இருக்கும். அந்த ஹால் டிக்கெட் நம்பர் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஸ்கூல்ல உங்க மிஸ்ஸுக்கு எல்லாருக்கும் அந்த ஹால் டிக்கெட் நம்பர் தெரியும். பட் எக்ஸாம் ஹால்ல ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து டம்மி நம்பர்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த யாருக்குமே தெரியாது. நம்மளுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பள்ளியில நீங்க வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் நம்பர் வந்து 1ல இருந்து 50 வரைக்கும், அதாவது முன்னாடி ஒரு 4 டிஜிட்ஸ் இருக்கும். பட் நான் அந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 1ல இருந்து 50 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1ல இருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய ஹால் டிக்கெட் குரூப்புக்கு டம்மி நம்பர் இது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எங்க வந்து உங்களுக்கு மெயின் பர்பஸ் யூஸ் ஆகும்னா, இந்த டம்மி நம்பர் வச்சுதான் டீச்சர்ஸ்க்கு கரெக்ஷன்ஸ்க்கே பேப்பர் போகும். சோ அப்ப அந்த ஆஃப்டர் த கரெக்ஷன் நம்மளுடைய மார்க் இந்த ஹால் டிக்கெட் நம்பருக்கு இந்த பையனுடைய மார்க் இதுதான் அப்படின்னு, இப்போ ஒரே பேர்ல ஒரு கிளாஸ்ல வந்து விக்னேஷ் அப்படிங்கிற பேர்ல 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அஸ்வின் அப்படிங்கிற பேர்ல 4 பேர் இருக்காங்க. இதுல இன்னும் பியூட்டி 2 அஸ்வின்க்கு இனிஷியல் கூட சேமா இருக்கும். சோ நம்மளால ஐடென்டிஃபை பண்றது வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா, இந்த ஹால் டிக்கெட் நம்பர் வச்சுதான் 2 அஸ்வின்க்குமே அடுத்தடுத்த ஹால் டிக்கெட் நம்பரும் இருக்கும். அதுல ஏதோ ஒரு நம்பர் வந்து மாறி வந்து மார்க்க போட்டுட்டாங்கன்னா கூட அஸ்வின் ஃபர்ஸ்ட் அஸ்வினுக்கும் செகண்ட் அஸ்வினுக்கும் மார்க் மாறிடுச்சுன்னா என்ன ஆகுறது, ரொம்ப கஷ்டம். சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டம்மி நம்பர் வச்சுதான் நம்ம பேப்பர் கரெக்ஷனுக்கு போகும். இந்த டம்மி நம்பரை இந்த ஹால் டிக்கெட் நம்பரோட லிங்க் பண்ணுவாங்க. இந்த பர்சனோட லிங்க் பண்ணுவாங்க. அப்ப இந்த பர்சன் வந்து ஹால் டிக்கெட் நம்பரையும் டம்மி நம்பரையும் ரெண்டையுமே சார்ந்து இருக்கும் போதுதான் அவருடைய சரியான மதிப்பெண்ணானது. இதுதான் வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். நம்மளுடைய கார் பெட்ரோலும் தேவை, அதனுடைய வேக கட்டுப்பாட்டு கருவியும் தேவை. ரெண்டுமே இருந்தாதான் கார் சீரான வேகத்தில் சீரான நேரத்தில் சரியாக செல்ல முடியும். இல்ல ஏதோ ஒண்ணு கம்மினா கூட பெட்ரோல் இல்லைன்னா வண்டி போகாது. உங்களுக்கு ஆக்சிலரேட்டர் இல்லைன்னா வண்டியை மூவ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க, ரெண்டுமே வேணுமா? சோ ஒரு கார் இயங்கணும்னா இது ரெண்டையுமே சார்ந்திருக்கு. இதை விட நம்ம வந்து வீட்டுல சமையல் பண்றோம், அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு, பொருட்கள் எல்லாமே இருக்கு. சமைப்பதற்கு கேஸ் இருக்கா? இல்ல. அப்ப என்னது, நீங்க சமைக்கணும்னா பொருட்களும் தேவை, எரிவாயுவும் தேவை. இது ரெண்டையுமே இந்த குக்கிங் அப்படிங்கிறது வந்து இது ரெண்டையுமே சார்ந்திருக்கு. ஏன் மேம் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்ல சமைக்க முடியாதா? அங்கேயும் உங்களுக்கு வந்து அந்த சமைப்பதற்கு உரிய அந்த சாதனம் தேவை இல்லையா? சோ அந்த குக்கிங் அப்படிங்கிற ஒரு செயலே இந்த 2 செயல்களை பொறுத்துதான் அதனுடன் ஜாயிண்ட் ஆகுது. இப்ப இததான் என்ன சொல்றோம், இந்த 2 செயலும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் ஆனது இந்த ரெண்டையுமே சார்ந்து இருக்கு. 2 உடன் இருக்கிறது அப்படிங்கிறதுதான் சார்புகளின் சேர்ப்பு. சார்புகளின் சேர்ப்பு, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இத நான் வந்து என்ன பண்றேன், ஒரு சிமுலேஷன்ல சிம்பிளா இப்ப காமிச்சிடுறேன். காமிச்சிட்டு ஒரு கணக்கு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நமக்கு எம்சிக்யூ பார்க்கணும். 1.4 வரைக்கும் இருக்கிற எம்சிக்யூஸ் பார்க்கணும். ஒரே நிமிஷம். சோ இப்ப பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு ஃபங்க்ஷன். சோ இதை எப்படி சொல்லுவோம்னா எஃப் டாட் ஜி, ஜி டாட் எஃப், எஃப் டாட் ஜி டாட் ஹெச். சரிங்களா? அதே இத வந்து இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல அதனுடைய மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல -2x கொடுத்திருக்காங்க. சோ எஃப் டாட் ஜினா ஃபங்க்ஷன் எஃப்ல எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஜியோடைய மதிப்பை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்றதுதான். இங்க பாருங்க, ஃபங்க்ஷன் எஃப்ல எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஜியை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணா என்ன மதிப்பு வருது. இது வந்து இன்னொரு ஃபங்க்ஷனும் இதுல வரும், தேர்ட் ஃபங்க்ஷனும் இதுல சேரும். சோ இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 1.4 வரைக்கும் எப்படி பார்த்தோம், ஒன்லி எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த ஜி கூட நமக்கு அங்க இருந்திருக்காது, ஒன்லி எஃப்.
இதை வச்சு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா, ஆன் டு ஃபங்க்ஷனா, மெனி டு ஒன் ஃபங்க்ஷனா, இன் டு ஃபங்க்ஷனா அப்படிங்கிறது மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை கொண்டு வந்து அதற்கு உரிய மூன்றாவது ஃபங்க்ஷன் ஒண்ணு உருவாகிறது. அதனுடைய உறவுகள் என்ன, அதனுடைய ரிலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஃபங்க்ஷன் எஃப்ல எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஜியை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணா என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து த ஃபங்க்ஷன் ஆர் நாட் ஒன் டு ஒன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து இத புக்ல நம்மளுடைய கணக்குகள் சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கும்போது என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கறத பார்த்தா உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை ஆயிடும். இங்க பாருங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய மதிப்பு ஜி ஆஃப் எக்ஸ் உடைய மதிப்பு எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ்னா எஃப்ல எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல ஜி ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஜி டாட் எஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னா ஜில எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு பெயர் தான் காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், சார்புகளின் சேர்ப்பு. ஒரு சார்புடன் இன்னொரு சார்பை சேர்த்து வரும்போது என்ன செயல்பாடானது நடக்கிறது, என்ன ஃபங்க்ஷன் அது வந்து நமக்கு வந்து கிடைக்கின்றது என்பதை ஆராய்வதற்கு தான் இந்த காம்போசிட் ஃபங்க்ஷன், காம்போசிஷன் ஆஃப் சொல்லி சொல்றோம். ஸோ இதுல ஒரு எக்ஸசைஸ் 1.5ல ஒரு கணக்கு பார்ப்போமா? ஸோ பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் டச் பண்றது இல்ல, எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான் நான் பார்க்குறேன். ஸோ எக்ஸசைஸ்ல பார்க்கலாம் நமக்கு வந்து என்ன ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எஃப் மற்றும் ஜி எனும் சார்புகளை பயன்படுத்தி எஃப் டாட் ஜி மற்றும் ஜி டாட் எஃப் ஐ காண்க. எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் என்பது சரியா என பரிசோதிக்க. Using the functions f and g given below, find f dot g and g dot f. Check whether f dot g is equal to g dot f. பார்க்கலாம். இதுல வந்து எவ்வளவு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க? 5 சப்டிவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம அதுல ஏதாவது 1 or 2 ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் ஓவர். ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஓவர். ஓகே, கொஸ்டின் நம்பர் ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இல்லையா? இதுல 1 or 2 சம்ஸ் வந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க? எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் எஃப்ல ஜி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஜி ஆஃப் எக்ஸை ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 6, எஃப் டாட் ஜிங்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 6. இங்க நீங்க எழுதிக்கோங்க, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு. அதை தான் வந்து நம்ம எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டுனும் மைனஸ் எக்ஸ் ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்திருக்கு. இதையும் வேணா ஃபர்ஸ்ட் சம்ல நோட் பண்ணிக்கோங்க. இன் எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் மைனஸ் 6 ரீப்ளேஸ் x by x squared. That is equation 1. G dot f of x. G of f of x.
சோ இங்க g வந்து x ஸ்கொயர்டு இல்லையா, g of x minus 6ன்னு போடணும். சோ அப்போ x minus 6 the whole squared ன்னு ஆகும் இது. சோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a minus b the whole squared ஃபார்முலால இருக்கு. a squared minus 2ab plus b squared அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஓகேவா, a minus b the whole squared ஃபார்முலால இருக்கு இது. ஸோ அப்போ இங்க என்ன ஆகும், g of x minus 6 the whole squareங்கும் போது x squared minus 12x plus 36. ஸோ இப்போ from 1 and 2 இது வந்து 2. from 1 என்னது x squared minus 6 இது x squared minus 12x plus 36. so from 1 and 2 f dot g is not equal to g dot f. ரெண்டோட ஆன்சரும் வேற வேறையா இருக்கா? f dot g is not equal to g dot f. இதுலயே ரெண்டாவது சப்டிவிஷன் பார்க்கலாமா, அது ஈக்குவல் ஆகுதான்னு பாப்போமா? இது வந்து ஈக்குவல் பண்ணுங்கன்னு சொல்லல, ஈக்குவல் ஆகுமா அப்படின்னு தான் சோதிக்க சொல்லியிருக்கான். சரி, இதுல வந்து நாலாவது சப்டிவிஷன் போடுறேன் சரிங்களா. f of x is equal to 3 plus x, g of x is equal to x minus 4. f dot g of x is equal to f of g of x, 3 plus x minus 4, 3 plus x minus 4. so x minus 1 இது வந்து 1 f dot g. இந்த பக்கம் g dot f போட்டுக்கோங்க. g dot f of x, g of f of x function g ல x இருக்கக்கூடிய இடத்துல f of x கொண்டு வந்து போடுறேன். g ல 3 plus x minus 4. so 3 plus x minus 4 that is x minus 1. இது 2. so இப்போ from 1 and 2 f of x is equal to g of x கிடைச்சிருச்சா? f dot g of x is equal to g dot f of x. இதுக்காக தான் fourth subdivision எடுத்தேன். செகண்ட் தேர்ட் எல்லாம் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 1.4 எக்ஸசைஸ் வரைக்கும் MCQ பார்த்துடலாம் சரிங்களா. பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ் வந்து இதுல நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஸோ காம்போசிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல பேலன்ஸ் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பேலன்ஸ் இன்னும் ஒரு 3 சம்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை. ஸோ நோட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க, ஆன்சர்ஸ் வந்து எழுதுங்க. இது பார்ட் 1, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், உறவுகளும் சார்புகளும்ல 1 வேர்ட் கொஸ்டின். ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து அதுக்கு அடுத்த கிளாஸ்ல இந்த 1.5 முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா இந்த லெசனுடைய MCQவும் பார்ப்போம். இது அப் டு 1.4 எக்ஸசைஸ் வரைக்கும் பார்த்துக்கோங்க. A அல்லது B என்பது முடிவிலி கணமாக இருந்தால் A cross B என்பது dash. If either A or B is an infinite, then A cross B is an dash. Option A முடிவிலி அல்லது infinite, B சமம் equal, 0 0, D ஒன்றுமில்லை none. A என்பது முடிவிலி கணமாக இருந்தால் A cross B என்பது dash. முடிவிலி சமம் 0 ஒன்றுமில்லை. If either A or B is an infinite set, then A cross B is an infinite, equal, 0, none. Question number 2. இரண்டு வரிசை ஜோடிகள் A, B மற்றும் C, D சமம் எனும்போது
A equal to dash மற்றும் B equal to dash. Two ordered pairs A, B and C, D are equal if and only if A is equal to dash and B is equal to dash. Option A equal to B and B equal to C. Option B, A equal to C, B equal to D. Option C, A equal to D, B equal to C. Option D, A equal to C and B equal to A. Question number 3. உறவுகள் டேஷின் உட்கணமாகும் சார்புகள் டேஷின் உட்கணமாகும். Relations are subsets of dash and functions are subsets of dash. Option A, கணம் சார்பு sets functions. Option B, Cartesian பெருக்கல் Cartesian product and relations. Cartesian பெருக்கல் உறவுகள். Option C, உறவுகள் சார்புகள் relations functions. Option D, மதிப்பகம் வீச்சகம் domain codomain. உறவுகள் டேஷின் உட்கணமாகும் சார்புகள் டேஷின் உட்கணமாகும். Option A, கணம் சார்பு. Option B, கார்ட்டீசியன் பெருக்கல் உறவுகள். Option C, உறவுகள் சார்புகள். Option D, மதிப்பகம் வீச்சகம். Question number 4. சரியா அல்லது தவறா? ஒரு உறவின் எல்லா உறுப்புகளுக்கும் நிழல் உரு இருக்கும். True or false? All the elements of a relation should have images. True or false? சரி அல்லது தவறு? ஒரு உறவின் எல்லா உறுப்புகளுக்கும் நிழல் உரு இருக்கும். All the elements of a relation should have images. True or false? Question number 5. இதுவும் சரியா அல்லது தவறாதான்? ரிலேஷன் A tends to B ஆனது உறவு எனில் R இன் மதிப்பகம் A ஆகும். If R A tends to B is a relation, then domain of R is equal to A. True or false? சரி அல்லது தவறு? Question number 6. N of A is equal to 4. N of B is equal to 3 ஆக இருக்கும் பொழுது ஏவிலிருந்து Bக்கு அமையும் சார்பு ஒன்றுக்கு ஒன்றாக இருக்காது. சரியா தவறா? There will be no one-to-one function from A to B when N of A is equal to 4 and N of B is equal to 3. N of A is equal to 4 and N of B is equal to 3 ஆக இருந்தால் அந்த சார்பு ஒன்றுக்கு ஒன்றாக இருக்காதுன்னு சொல்றாங்க. சரியா தவறா? Question number 6. Question number 7. எல்லா மாறிலி சார்புகளும் இருபுற சார்புகள் ஆகும். All constant functions are by or false. சரி அல்லது தவறு? எல்லா மாறிலி சார்புகளும் இருபுற சார்புகள் ஆகும். All constant functions are bijections. True or false? தவறு. Question number 9. Sorry, question number 8. எல்லா ஒன்றுக்கு ஒன்று சார்புகளும் மேல் சார்பு ஆகும். எல்லா ஒன்றுக்கு ஒன்று சார்புகளும் மேல் சார்பு ஆகும். All one-to-one functions are on-to functions. அப்படியா? சரியா அல்லது தவறா? True or false? நம்ம பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸ்ல தான் பார்த்தோம். எல்லா ஒன்றுக்கு ஒன்றான சார்பும் மேல் சார்பா அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் கிளாஸ்ல தான் பார்த்தோம். Question number 9. சார்புகளின் சேர்ப்பானது பரிமாற்று விதிக்கு உட்பட்டது. Composition of function is commutative. Option A, எப்பொழுதும் உண்மையே, always true. Option B, ஒரு பொழுதும் உண்மை இல்லை, never true. Option C, சில சமயங்களில் உண்மை, sometimes true. Option D, இவை அனைத்தும், all the above. சார்புகளின் சேர்ப்பானது பரிமாற்று விதிக்கு உட்பட்டது. Composition of functions is commutative.
Question number 10. தலைகீழ் சார்பு இருபுற சார்பாகுமா? Is the reciprocal function a bijection? True or false? தலைகீழ் சார்பு இருபுற சார்பாகுமா? Is the reciprocal function a bijection? True or false? Yes or no? ஆம் அல்லது இல்லை. Question 10மே முடிஞ்சுது. ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலைன்னா நான் ஜஸ்ட் மூவ் ஆன் பண்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளாஸ்ல கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் உடைய எக்ஸசைஸ் 1.5 உடைய கண்டினியூட்டி பார்ப்போம். ஸோ 1.5ல பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து மொத்தமா வந்து அந்த எக்ஸசைஸ்ல 10 கணக்கு 9 சம்ஸ் இருக்கு. இன்னும் ஃபர்ஸ்ட் சம்லயும் உங்களுக்கு வந்து சப்டிவிஷன்ஸ் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 9 சம்ஸ் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த 2 கிளாஸ்ல பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் ஓவர், அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் மூவ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்ததுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பிகாஸ் இன்னைக்கு நம்ம டாபிக்ஸ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். அதுல டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.